கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து தாயும் தந்தையும் பலியான நிலையில் அனாதையான 3 குழந்தைகளை அழைத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு ஆய்விற்கு வந்தபோது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கிறார்கள். நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், சவுந்தர் ஆகிய இருவரும் புத்தாடை, சைக்கிள் வாங்கி அந்த குழந்தைகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சத்தியமூர்த்தி. நிகழ்வு தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் கௌதமி. அதாவது கள்ளக்குறிச்சி, கருணாபுரம் மட்டுமல்லாமல் மாதவச்சேரி, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விஷசாராயம் அருந்தி 230 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். அதில் இதுவரை 68 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் கருணாபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் அவரது மனைவி வடிவுக்கரசி ஆகிய இருவரும் கள்ளச்சாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு பலியாகி இருக்கிறார்கள். இதையடுத்து அவரது குழந்தைகளான கோகிலா, ஹரிஷ், ராகவன் ஆகிய அனாதைகளாக தற்போது வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு இன்று ஆய்வு பணிக்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் சவுந்தர் ஆகியோர் இன்றைக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த பெற்றோரை இழந்து வாழ்ந்து வரக்கூடிய அந்த கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த, அதாவது அந்த கோகிலா, ஹரிஷ், ராகவன் ஆகிய அந்த 3 குழந்தைகளையும் நீதிமன்றத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நீதி அரசர்கள் அவர்களுக்கு புத்தாடை வழங்கினார்கள். மேலும் அப்போது அந்த குழந்தைகளை பார்த்து நீதி அரசர்கள் மனம் தளராமல் தொடர்ந்து நல்ல முறையில் கல்வி பயில வேண்டும் என வலியுறுத்தி அவர்களுக்கு அந்த 11ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய கோகிலா என்ற மாணவிக்கு நீதி அரசர்கள் சைக்கிள் வழங்கி உதவி இருந்தார்கள். அப்பொழுது அந்த 3 குழந்தைகளையும் பார்த்து நீதி அரசர்கள், தற்போது நீங்கள் என்ன படித்து வருகிறீர்கள் என்று கேட்டபோது கோகிலா தான் 11ஆம் வகுப்பு படித்து வருவதாகவும், ஹரிஷ் தான் 10ஆம் வகுப்பு படித்து வருவதாகவும், ராகவன் தான் 9ஆம் வகுப்பு படித்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து கோகிலா, நான் படித்து வருங்காலங்களில் இன்ஸ்பெக்டராக ஆகப் போகிறேன் என்று கூறினார். அதே போல ஹரிஷ் நான் அட்வொகேட்டாக வரப்போகிறேன் என்று கூறினார். ராகவன் நான் ITI படிக்க போறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த நீதி அரசர்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து, நீங்கள் மனம் தளராமல், தாய் தந்தை இழந்து நீங்கள் அனாதைகளாக வாழ்ந்து வந்தாலும் கூட சிறிதளவும் நீங்கள் மனம் தளராமல் தொடர்ந்த முறையில் நல்ல முறையில் நீங்கள் கல்வி பயில வேண்டும் என அந்த குழந்தைகளுக்கு நீதி அரசர்கள் வாழ்த்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சத்தியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.